ஒருத்தர் ஆயில் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடந்து போகும்போது ஒரு 2 ட்ராப் ஆயில் கீழே சிந்திருந்தா நீங்களோ நானோ என்ன பண்ணுவோம்? யாராக இருந்தாலும் ஒரு ரக்கு ஏதோ ஒன்று எடுத்து துணி எடுத்து அதை தொடச்சி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணி போவோம். ஆனால் அவர் அதை பண்ணலை. அவர் என்ன பண்ணாருன்னா துணி எடுத்து தொடச்சிட்டு மேலே பார்த்தாரு. இது எங்கேருந்து லீக் ஆகுது அப்படின்னு யோசித்தார். மேலே பார்த்தா ஒரு இடத்துல போல்ட்டிலிருந்து லீக் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மேலே ஏறினார். அந்த போல்ட்டு எல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுட்டு அப்போது ட்ராப்பாக விழுந்துகிட்டே இருந்துச்சு. வேறு எங்கேருந்து லீக் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மற்ற போல்ட்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தாரு. அது கழட்டி பார்த்தாரு. அப்புறம் பார்த்தா தெரியுது அங்கே இருந்த அந்த ரப்பர் இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுது. ஸோ ரப்பர் மாற்றினாரு. அப்போவுமே லீக் ஆச்சு. உடனே மற்ற போல்ட்லேருந்து எடுத்து எல்லா போல்ட்டில் இருக்க ரப்பரும் இதில் இருக்க ரப்பரும் செக் பண்ணி பார்த்தா இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. மற்ற ரப்பர்ஸ் எல்லாமே குவாலிட்டி கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அது எங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்க, இந்த ரப்பர் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் பார்த்தோம்னா அது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான இடத்துலேருந்து வாங்கியிருக்குன்னு கண்டுபிடிச்சி மேனேஜ்மெண்ட்டை சொன்னாங்க. மேனேஜ்மெண்ட் உடனே அதை பார்த்து எங்கெங்கெல்லாம் இந்த ரப்பர்ஸ் இருக்கோ அதையெல்லாம் மாற்றினாங்க. ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தியாச்சு. கம்பெனிக்கு நல்லது நடந்தது. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம லேர்ன் பண்ணது என்னென்னா, எல்லா சுச்சுவேஷன்லேயுமே நம்ம ஒன்று பார்த்துட்டு அப்படியே விட்டுறது கூடாது. ஒய், ஏன்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் அது ஏன்னு சொல்லி நீங்கள் தேடுதல் போகும்போது கண்டிப்பாக அந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எதுனா இருந்தாலும் சரி, அது டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண பார்ப்பீங்க. அதுலேருந்து ஈஸியாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. எல்லாத்து மாதிரி தான் இவரும் அதை தொடச்சி தூக்கி எறிஞ்சு டஸ்ட்பினில் போட்டுட்டு போயிருந்துக்கலாம். பட் இவர் அதை திங்க் பண்ணல. ஒய், ஏன் ரீசன், எதனாலன்னு சொல்லி தேடினார். அந்த ப்ராப்ளம்க்கு கரெக்டான சொல்யூஷன் கிடச்சிது. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய லைஃப் ப்ராப்ளம்ஸ்லேயும் இது மாதிரி இருந்ததுன்னா ஏன்னு சொல்லி ஆராயுங்க. கண்டிப்பாக நல்ல சொல்யூஷன் கிடைக்கும்.